ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நியூ இயர்க்கு அட்வான்ஸாக இன்றைக்கி டர்க்கி வச்சு ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? டர்க்கி 1.25 கிலோ, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, வெங்காயம் 1/4 கிலோ, கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு, பச்சை மிளகா 5, தக்காளி 1/4 கிலோ, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 மூடி, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 8, ஆயில் 200 ml, உப்பு தேவையான அளவு. இப்போ டர்க்கியை மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்லா பீசஸாக போட்டு வச்சுக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லா அந்த கறியில் இறங்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி 1 hour நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இந்த கறி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நான் 1 hour வைக்கிறேன், நீங்கள் 2 to 3 hours வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 1 hour ஆயிடுச்சு மேரினேட் பண்ணி. இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா மீட் தண்ணி விடும் நார்மலாகவே. இப்போ மூடி போட்டு ஹையில் வச்சு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes வேக விடணும். இப்போ டர்க்கி நல்லா வெந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். பேன் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுக்கலாம். 1/4 கிலோ வெங்காயத்தை நான் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா பொன் முருவலாக வரணும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம டர்க்கியில் வேக வைக்கும்போது போட்டிருக்கிறோம். அதனால் நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லியும் அரைக்கட்டு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம ஒரு 10 செகண்ட் இதை வதக்கிக்கலாம். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது நம்மளுக்கு இந்த இன்டைஜஷன்லாம் எதுவும் வராது இதை போடுறதுனால. இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ தக்காளியை நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது போட்டிருக்கோம். இது நம்ம கிரேவிக்காக போட்டுக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணும்போது போட்டோம்.
இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் வந்து நல்லா வாசனை கொடுக்கும். இந்த மீட்டெல்லாம் நம்ம செய்யும்போது எப்போவுமே சோம்புத்தூள் தான் நிறையா போடுவாங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூளும் அதே மாதிரி கொஞ்சம் தூக்கலாக போட்டாக்கா அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்ந்து அதில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். மசாலா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை 4 நாளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இதில் போட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மலாகவே நான் எல்லா மீட்லேயும் போடுவேன் நான் உருளைக்கிழங்கு. அப்புறம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கறியிலலாம் உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 மூடி தேங்காவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு பார்த்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மீட் வந்து ஒரு 1.25 கிலோ இருந்தது. அதை வந்து நம்ம இந்த கிரேவிக்கும் அந்த மீட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு உரப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல கொதி வந்துடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு சர்வ் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சீசனில் டர்க்கி ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேங்க்ஸ் கிவிங்காக பண்ணுவாங்க. டர்க்கியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி குர்மா பண்ணி காட்டியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு டிஷ் பண்ணுறதா இருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.